அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வினோதினி. நான் இளங்கலை கணினி அறிவியல் படித்திருந்தேன். ஆனால் நான் வேலைக்கு செல்லவில்லை. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியிருந்தது. என் கணவன் பெயர் சம்பத். இந்த 10 வருட வாழ்க்கை, அதிலிருந்த நம்பிக்கை அனைத்தும் உடைந்து சுக்குநூறானது. நான் நினைத்து கூட பார்க்காத சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கின. 10 வருடங்களுக்கு பிறகு பல பெண்களுடன் தொடர்பு வைத்து என் வாழ்க்கையை நாசமாக்கினான் என் கணவன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இவை இரண்டும் அவன் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பதற்கு வசதியாக அமைந்திருந்தது. நான் அவனிடம் சண்டையிட்டேன். அவனோ, நான் சொல்வதை கேள், நான் உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன், என் பேச்சை கேட்டு இங்கே இரு, இல்லையென்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று என்னை மிரட்டினான். அவனது மனதை மாற்ற பல முயற்சிகள் எடுத்து அனைத்திலும் தோற்றேன். எனக்கு வேறு வழி தெரியாமல் பல இரவுகள் கதறி அழுதேன். அவன் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. அன்று ஒரு நாள் அலுவலகத்திற்கு சென்றிருந்த என் கணவன் மறுநாள் காலை விடிந்தும் வீட்டுக்கு வரவில்லை. இதேபோல் பலமுறை நடந்து கொண்டான். நான் அவனிடம் இது குறித்து கேட்டபோது, நைட் ஷிஃப்ட் என்றும் அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருந்ததால் ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருந்தது என்றும் பல்வேறு காரணங்களை சொல்லி வந்தான். தூங்கிக் கொண்டிருந்த என் 2 குழந்தைகளையும் நினைத்து எனக்கு பெரும் கவலையாக இருந்தது. அன்று காலை சமையல் செய்வதற்கான பணிகளை கூட துவங்காமல் கவலையில் படுத்திருந்தேன். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. என் கணவன் தான் என்பதை தெரிந்து கொண்டு, இன்று 2இல் 1 தெரிந்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் கதவை திறந்தேன். வேலைக்கு சென்று வந்த எந்த அலுப்பும் இல்லாமல், சோர்வும் இல்லாமல் உள்ளே வந்தான். ஏங்க இப்படி நைட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லும் காரணம் எதுவும் நம்பும்படியாக இல்லை என்று கத்தினேன். உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தவர், மணி 8ஆக போகிறது, இன்னும் சமையல் வேலை எதையும் ஆரம்பிக்கவில்லை, நீ என்னை கேள்வி கேட்கிறாய், போய் சமையல் வேலையை பார் என்றார். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, இனியும் என்னை முட்டாளாக்க நினைக்காதீர்கள் என்றேன். என்னம்மா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட, கொஞ்சம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று நக்கலாக சொன்னார். ஏன் தெரியாது, கண்ட கண்ட பெண்களோடு இருக்கும் போட்டோ உங்க போன்ல நிரம்பி வழியுது, அது மட்டுமா, என் முன்னாடியே கண்ட கண்ட பெண்கள் கிட்ட வழிந்து வழிந்து பேசுகிறீர்கள், முன்பெல்லாம் எனக்கு தெரியாமல் மறைந்து கொண்டு பேசுவீர்கள், இப்போது என் முன்னாலேயே செய்கிறீர்கள் என்று நான் கத்தினேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் போனை எடுத்து பார்த்திருப்பாய் என்று என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நான் அழுது கொண்டே, நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே போன் லாக்கை எடுத்துவிட்டு வைக்கிறீர்கள் என்றேன். அவன் என்னை பார்த்து ஏளனமான புன்னகையோடு, நீ இந்த அளவு புத்திசாலி என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, நான் நீ பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் போன் லாக்கை எடுத்துவிட்டு வைத்தேன். சரியாக கணித்து விட்டாயே. ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறையும் புதிதாக உன்னிடம் காரணம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லையே, அதற்குத்தான் அப்படி செய்தேன் என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டான். அந்த நேரம் பார்த்து என் குழந்தை எழுந்த சத்தம் கேட்க வேகமாக ஓடிச் சென்று என் குழந்தையை தூக்கி கொண்டேன். சமையல் அறைக்குள் சென்று குழந்தைகளுக்காக சமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலைகளை ஆரம்பித்தேன். என் கணவன் 1 மணி நேரத்தில் குளித்து கிளம்பி நான் சமைத்து வைத்ததை சாப்பிட்டுவிட்டு வெளியேறினான். நானோ அவன் வெளியே செல்வதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல், எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்காமல் அமைதியாக இருந்தேன். வெளியே சென்றவன் மீண்டும் உள்ளே வந்து, நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், சமைத்து வைத்துவிடு என்று சொல்லிவிட்டு சென்றான். என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் இதுதான் என்று நினைத்து கொண்டேன். ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். என் கணவன் இரவு வருவதற்கு முன்பாகவே என் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு காத்திருந்தேன். என் கணவன் வீட்டுக்கு வந்தவுடன் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு அருகில் அமர்ந்தேன். அவன் என்னை பார்த்து ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டான். உங்களை நம்பி வந்த என்னை இப்படி ஏமாற்றலாமா? எனக்கு நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டீர்கள். நான் உங்களை விட்டுவிட்டு போனால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவனோ, தாராளமாக நீ போகலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன், உன் வாழ்க்கை உன் முடிவு,
அதில் நான் எப்போதும் தலையிட மாட்டேன். அதேபோல் என்னுடைய வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது என்றான். நான் இதே வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் துரோகத்தை உங்களுக்கு திருப்பி செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டேன். அவன் திரும்பி என்னை பார்த்து முறைத்துவிட்டு, உனக்கு அதிக இடம் கொடுத்து விட்டேன், அதனால்தான் இந்த அளவு பேசுகிறாய் என்றான். மேலும், நீ சாப்பிடும் சாப்பாடு என்னுடையது, உன்னுடைய கழுத்தை பிடித்து தெருவில் தள்ளினால் நீ பிச்சைதான் எடுக்க வேண்டும், அதை மறந்துவிட்டு திமிராக பேசுகிறாய் என்றான். நம்முடைய குழந்தைகள் மீது உங்களுக்கு துளி கூட பாசம் இல்லையா என்று கேட்டேன். குழந்தைகளுக்காகத்தான் உன்னை இந்த வீட்டில் வைத்திருக்கிறேன். பிள்ளைகளே உனக்கு இல்லை என்றால் எப்போதோ உன்னை விரட்டி இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு எழுந்தான். நான் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன். அவன் இவ்வாறு பேசியதற்கு ஒரு காரணம் இருந்தது. எனக்கு திருமணம் நடத்தி வைக்கவே என்னுடைய பெற்றோர்கள் கடன்பட்டு மிகவும் கஷ்டத்தில் இருந்தனர். அதன் பிறகான செய்முறைகளையும் செய்து ஓய்ந்து போய்விட்டனர். வீடு மட்டுமே அவர்களுக்கான சொந்தமாக இருந்தது. கடைசியாக அதன் மீதும் கடனை வாங்கி வைத்துவிட்டு என் அப்பா இறந்து போனார். அதன் பிறகு என் அம்மா 100 நாள் வேலைக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி முடித்தார். இப்போது வேலைக்கு செல்ல முடியாமல் அரசு கொடுக்கும் ஓய்வூதியத்தை வைத்து கால்வயிற்று கஞ்சியை குடித்து கொண்டு வாழும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் என் கணவன் நீ எங்கு வேண்டுமானாலும் போ என்று சொல்கிறான் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது. இந்த வீட்டில் இருந்து கொண்டே என் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை அமைத்து கொள்ள முடிவு செய்தேன். 2 நாட்கள் கழித்து காலையில் வேலைக்கு கிளம்பி சென்றான். கிளம்பும் போதே நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன், ஒரு பொண்ணோட மீட்டிங் இருக்கு என்று சொல்லிவிட்டு லேசான புன்னகையுடன் சென்றான். அவன் சொன்னது என் காதில் விழுந்தாலும் அதை நான் என் மனதிற்கு கொண்டு செல்லவில்லை. என் மனதை கல்லாக்கிக் கொண்டு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டேன். பக்கத்து வீட்டு பரிமளா அக்காதான் எனக்கு ஆறுதல். வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளின் போது எனக்கு ஆறுதல் சொல்வார். அவருக்கு எங்கள் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தெரியும். அவரிடம் சென்று நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும், என் வாழ்க்கைக்கான வழிகளை நானே பார்த்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளை நானே வளர்த்து ஆளாக்க வேண்டும். ஆனால் நான் படித்து முடித்து 10 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. என் படிப்பை வைத்து இப்போது எந்த வேலைக்கு செல்ல முடியும் என்று கண்ணீரோடு சொன்னேன். அவர் என்னை ஆசுவாசப்படுத்திவிட்டு, பக்கத்தில் இருக்கும் பயிற்சி மையத்தில் ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொள், பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கிறார்கள், ஓரிரு மாதத்திலேயே பயிற்சியை முடித்து வேலையை ஆரம்பிக்கலாம், உனக்கான வருமானம் வரும்போது அது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்றார். அக்கா, பயிற்சியில் சேர என்னிடம் பணம் எதுவும் இல்லை என்றேன். அது அரசு கொடுக்கும் இலவச பயிற்சிதான், பதிந்து வைத்தாய் என்றால் 1 மாதத்தில் அந்த மையத்தில் உன்னை சேர்த்து கொள்வார்கள் என்றார். அவர் சொன்னது மனவேதனைகளால் உழன்று கொண்டிருந்த என் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. அவர் சொன்னபடி பயிற்சி மையத்தில் பதிந்து வைத்து காத்திருந்தேன். 1 மாதத்தில் கணினியில் பல்வேறு டிசைன் செய்யும் பயிற்சியை கற்க ஆரம்பித்தேன். நான் பட்டப்படிப்பு படிக்கும்போது இளங்கலை கணினி அறிவியல் படித்திருந்ததால் அது எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது. காலங்கள் ஓடத் துவங்கியது. பயிற்சியை தீவிரமாக செய்து கொண்டிருந்தேன். பயிற்சி முடித்து நகரில் இருந்த ஒரு கணினி டிசைன் ஒர்க் மற்றும் ஜெராக்ஸ் எடுக்கும் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கும் என் கணவனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது. நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அதற்கு என் கணவனிடம் அனுமதி கேட்கவில்லை. ஏனென்றால் அவனிடம் அனுமதி கேட்டு செல்லும் அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை என்று நினைத்து கொண்டேன். 1 வாரம் அவன் வேலைக்கு கிளம்பி சென்ற பிறகு நான் வேலைக்கு கிளம்பி சென்றேன். அன்று ஒரு நாள் காலையில் மிகவும் தாமதமாக வேலைக்கு கிளம்பிய என் கணவன் நான் வேலைக்கு கிளம்புவதை பார்த்து எங்கு செல்கிறாய் என்று கேட்டான். நான் அவனை பார்த்து சிறிய புன்னகையுடன், நீங்க எங்க போறீங்கன்னு நான் கேட்கறதில்லையே, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க என்றேன். அவன் கோபத்துடன் என்னை அடிக்க கை ஓங்கினான். ஆனால் அவன் கை என் மீது படுவதற்கு முன்பே என் கை அதை தடுத்து நிறுத்தியது. அதிர்ந்து போனவன், நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும்,
வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ற திமிர்ல பேசுற. நீ இருக்கிறது என்னோட வீடு. ஒழுங்கு மரியாதையா நான் கேட்பதற்கு பதில் சொல்லு. நீ இன்னைக்கு தான் வேலைக்கு போற. நான் 15 வருஷமா வேலை பார்க்கிறேன். நீ வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ வாங்கும் சம்பளத்தை வைத்து கஞ்சிதான் குடிக்க முடியும் என்றான். நான் அவன் பேசியதை அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். ஒழுங்கா நான் கொடுக்கிற பணத்தை வைத்து வீட்டை நடத்துகிற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் பார்வையில் இருந்த ஏளனம் என்னை மேலும் தூண்டிவிட்டது. நான் வேலைக்கு சென்ற இடத்தில் கம்ப்யூட்டரை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தேன். என் வேலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்தேன். நான் வேலை பார்த்த கடை அந்த மாவட்டத்தில் பல கிளைகளை கொண்டிருந்தது. புதிதாக ஒரு கிளையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். என் கடுமையான உழைப்பு அந்த புதிய கடையின் முழு பொறுப்பையும் எனக்கு பெற்றுத்தந்தது. என் சம்பளமும் உயர்ந்திருந்தது. இந்த 1 வருட காலத்தில் என் கணவன் நிறைய மாறியிருந்தான். பெண்களோடு சுற்றுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்று முழுவதுமாக நல்ல நிலையில் வாழ ஆரம்பித்திருந்தான். ஒழுங்காக வேலைக்கு செல்வது, இரவு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவது என அவன் நடவடிக்கைகள் வெகுவாக மாறியிருந்தது. என்னிடம் அவன் பேசும் விதமும் முற்றிலும் மாறியிருந்தது. என்னிடம் அமைதியாக பேச முயன்றான். ஆனால் அவனிடம் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. அவனை முற்றிலுமாக நிராகரித்தேன். அவனை என் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றக்கூடிய நாளுக்காக காத்திருந்தேன். அப்போதுதான் அவன் அந்த மாதத்தின் ஊதியத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அவனை ஏளனமாக பார்த்து, நாளை நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என் அம்மாவின் வீட்டுக்கு செல்கிறேன். அவர்களையும் என்னுடன் வைத்து பார்த்து கொள்ள முடியும் என்றேன். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டான். எல்லாம் அவன் செய்ததின் எதிர்வினையே என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அடுத்த நாள் என்னுடைய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியேறினேன். நான் போகும்போது அவன் செய்த ஒட்டுமொத்த தவறுக்காகவும் நான் வருந்துகிறேன். இனி என் வாழ்க்கை முழுக்க உனக்காகவும் நம் குழந்தைகளுக்காகவும் வாழ விரும்புகிறேன். நான் மாறிவிட்டேன் என்பது உனக்கே தெரியும். நீ இப்போது இங்கிருந்து செல். என்னை மன்னித்தாய் என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக என்னை தேடி வா. நான் உனக்காக காத்திருப்பேன் என்றான். நான் அவன் சொன்னதை கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். என் மனம் தெளிந்த நீரைப் போல இருந்தது. மனதில் நிம்மதி இருந்தது. என் குழந்தைகளுக்காக என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தேன். நாட்கள் ஓடியது. 3 மாதங்கள் கடந்த பிறகு அன்று ஒரு நாள் என் அம்மா என்னிடம், ஏண்டி, உன் புருஷன் தான் திருந்தி நல்லபடியா வாழ்கிறான். நீ வரவேண்டும் என்று காத்திருக்கிறான். பிறகு என்ன வேண்டும் உனக்கு? தவறு செய்தவன் தன் தவறை உணர்ந்தால் பிறகு தவறே செய்ய மாட்டான். யோசித்துப் பார் என்றார். நான் என் அம்மாவை பார்த்து சிரித்து கொண்டே, அம்மா, அவர் தன் தவறை உணரவும் இல்லை, திருந்தவும் இல்லை. வேறு வழி இல்லாமல் நல்லவராக நடிக்கிறார். எனக்கு தெரிந்த உண்மை உனக்கு தெரியாது. அவர் எனக்கு செய்த துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண் பிள்ளைகளை வளர்த்து தன் வாழ்க்கையையும் வாழ்ந்து விடுவாள். ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை. பொண்டாட்டி இறந்தவுடனே வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். கேட்டால் பிள்ளைகளுக்காக என்பார்கள். பெண்களை அவன் கிள்ளுக்கீரையாக நினைத்து விட்டான். அனுபவிக்கட்டும் என்று சொல்லி என் அம்மாவின் வாயை அடைத்தேன். என் கணவன் மீதான என் கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் என் கணவன் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தான். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நான் வீட்டில்தான் இருந்தேன். அவன் வருவதை பார்த்து என் அம்மா அவனை முகமலர்ச்சியுடன் வரவேற்றார். அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து உபசரித்தார். என் அம்மா செய்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நான் அவரை சிறிது நேரம் பக்கத்து வீட்டில் இருக்குமாறு சொல்லி அனுப்பி வைத்தேன். அவரோ, ஏண்டி, நான் இருந்தால் என்ன என்று கேட்டுக்கொண்டே வெளியே சென்றார். பின்னர் அவனை பார்த்து, எதற்காக இங்கு வந்தீர்கள் என்றேன். அவன் அமைதியாக இருந்தான். சில நிமிட அமைதிக்கு பிறகு, நான் திருந்திவிட்டேன், நாம் சேர்ந்து வாழலாம் என்று சொன்னான். எனக்கு சிரிப்பாக வந்தது. திருந்திவிட்டீர்களா?
கடைசியாக நான் வீட்டை விட்டு வருவதற்கு 3 மாதத்திற்கு முன்பு கூட ஒரு பெண்ணுடன் சென்றீர்களே, எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? உங்களால் ஒன்றும் முடியாது, அதனால் பெண்களுடன் செல்வதை நிறுத்திவிட்டீர்கள். அவர்களும் உங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அதுதான் உண்மை. நீங்களாவது திருந்துவதாவது என்றேன். அவன் அதிர்ச்சியுடன், என்ன சொல்கிறாய்? என்னால் ஒன்றும் முடியாதா? என்ன முடியாது என்றான். ஏன், டாக்டரிடம் சென்று உங்களை பரிசோதித்தீர்களே? டாக்டர் உங்களிடம் சொல்லியிருப்பாரே. நீங்கள் கூட அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வந்து வீட்டில் வைத்திருக்கிறீர்களே, அதில் உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையா? என்ன உங்களால் முடியாதுன்னு தெரியவில்லையா? இல்லை, நானும் அதை திரும்ப சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு ஆண்மையே இல்லாமல் போய்விட்டது என்பதை என் வாயால் சொல்ல வேண்டுமா என்றேன். அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் நீ என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாயா? நான் நல்ல நிலையில் இருந்தால் நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டாய். எல்லாம் என் நேரம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். நான் அவனை பார்த்து சிரித்துவிட்டு, நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களை போன்ற ஒருவருடன் எந்த பெண்ணும் வாழ மாட்டாள். மேலும் நீங்கள் நன்றாக இருந்தால் இப்போதும் பல பெண்களுடன் தான் சுற்றி கொண்டிருப்பீர்கள். இப்படி என்னை தேடி வந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் எனக்கு செய்த துரோகத்தை மறந்து விட்டீர்களா? நான் அவ்வளவு சுலபமாக உங்களை விட்டுவிடுவேன் என்று நினைத்தீர்களா? பெண் இல்லை என்றால் இந்த உலகில் ஒரு ஆண் பிறக்கவே முடியாது. உங்களுக்கு பெண்கள் என்றால் அப்படி என்ன ஒரு ஏளனம்? நீங்கள் இன்று ஆண்மை இல்லாமல் இருக்க முழு காரணம் நான் தான். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு நான் சமைத்தது மறந்து விட்டீர்களா? நான் நினைத்திருந்தால் ஒரு துளி விஷம் சேர்த்து உங்களை கொன்றிருக்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியான சாவை கொடுத்துவிடும். ஆண்மை இல்லாமல் போகட்டும் என்று நான் நாட்டு மருந்து கொடுத்து வந்தேன். இன்று இருக்கக்கூடிய நாகரிக மருத்துவத்தால் கூட உங்கள் ஆண்மை எதனால் போனது என்று கண்டுபிடிக்க முடியாது. இதற்காகத்தான் எனக்கு வேலை கிடைத்த பிறகும் இத்தனை நாள் அந்த வீட்டிலேயே இருந்தேன். உங்களுக்கு நான் கொடுத்த தண்டனை இதுதான் என்று சொல்லி அவனை வெளியேற்றினேன். அவன் அதிர்ந்து போய் நின்றான். நீ இப்படி செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றான். ஒரு பெண் நினைத்தால் எதையும் செய்வாள் என்றேன். மேலும் நீங்கள் செய்த தவறை கண்டுகொள்ளாமல் பெண் தனியாக வந்து பிள்ளைகளை வளர்த்தால் உங்களுக்கு எப்படி தவறை புரிய வைக்க முடியும்? நீங்கள் எப்போதும் போல் பல பெண்களுடன் சுற்றுவீர்கள். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதைத்தான் வெற்றிகரமாக செய்தும் முடித்தேன். இப்போதுதான் எனக்கு நிம்மதி. மேலும் விவாகரத்து நோட்டீஸ் உங்கள் வீடு தேடி வரும். அதில் கையெழுத்து போட்டு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு அவன் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. என் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது. என் குழந்தைகளுக்காக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.